பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, வியூ பாயிண்ட்டுக்கே நான் வரேன். திராவிட கட்சிகளின் வியூ பாயிண்ட்டு சேலம் ஈவே ராமசாமி நாயக்கர் எதுக்காக பாடுபட்டார்? பெண்களின் உரிமை, பெண்களுக்கு எல்லாவித உரிமையும் கொடுக்கணும்னு பாடுபட்டவர்னு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சொல்ல, அவங்க தான் சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த ப்ரைட் அது வேற ரொம்ப பளிச்சுன்னு போட்டிருக்காங்க அப்படின்றாங்க. நீங்களே சொல்லுங்கள், இது பெண்களுடைய உரிமைக்கு சப்போர்ட் பண்ணுறதா அகெயின்ஸ்டாக இருக்கிறதா? அந்த அம்மா எந்த கலர் வேணால் போட்டுக்கலாம், அதுவும் அந்த அம்மாவோட உரிமை. என் தட்டு என் சாப்பாடு என் உரிமைன்னு அவங்க, என் உதடு என் லிப்ஸ்டிக் என் உரிமைன்னு சொல்லணும் இல்லையா அவங்க. அதில் இன்னொன்று எனக்கு இல்லாட்டி அப்படி பிரைட்டாக இருக்குல்லனாக்கா அப்போ கார்பரேஷன் அவங்க இவங்களே என்ன பண்ணலாம்? எலிசபெத் ஆர்டன், லிஸ் கிளேபார்ன், லாக்மே இந்த மாதிரி பிராண்டுலேருந்து லைட் கலர்ஸாக வேணால் அதை ஜீவோவாக அந்த அம்மா கேட்டிருக்காங்க இல்லையா, ஜீவோவில் போடுங்கன்னு. அவங்க வேணால் ஜீவோவில், இல்லை நான் வேணால் மாமன்ற கூட்டத்தில் கேட்குறேன் அடுத்த வாட்டி. இது வந்து அகெயின்ஸ்ட் இது என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்னொன்று அவங்க ஒரு வேளை அதுவும் வச்சுருக்காங்களோன்னு, அவங்களுக்கெல்லாம் அவங்க கட்சியில் 50 வயசு 70 வயசு 80 வயசு ஆனாலும் அவர்கள் இளைஞர்கள். இதே என்னை விட ஸ்டாலின் அவர்கள் 2 வயது, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்னை விட 2 வயது மூத்தவர். ஆனால் என்ன பாட்டி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போ ஸ்டாலின் என்னுடைய அன்பு சகோதரர், இளையவரா தம்பியா, அவங்களோட இவங்கள்லாம் சின்னவங்க, வயசே ஆகாது அவங்களுக்கெல்லாம். அதை வச்சு அவங்க ஒரு வேளை இவங்க அந்த அம்மா வேலை செய்கிறவங்க 50 வயசு ஆயிடுச்சு அதனால லிப்ஸ்டிக் போட்டுக்கூடாது அப்படின்ற எண்ணமானும் தெரியல. வயசு வரம்பு அவங்களுக்கு தான் ஆப்போசிட், இவங்களுக்கு தான். இவங்க கட்சியை சேர்ந்தவர்களுக்கு, இவங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு வயசு வரம்பு கிடையாதுன்னு ஒரு வேளை நினைக்கிறாங்க. அந்த அம்மா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏதோ லேட்டாக வந்தாங்கன்னு. அந்த அம்மா எனக்கு காலில் அடிபட்டுச்சு, நான் லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி அந்த அம்மா திருப்பி கேட்டிருக்காங்க இல்லையா, இப்போ அந்த அம்மா பதில் கேட்டிருக்கு, ஜீவோ எந்த ஜீவோவில் இந்த மாதிரி கலர் லிப்ஸ்டிக் உபயோகப்படுத்தக்கூடாது என்று கொண்டு வந்திருக்கிறீர்களா அப்படின்னு. அதுக்கு என்ன பதில் கேட்குறேன். மாநகராட்சி கூட்டம் போடச்சு நானே வேணால், நான் யூஸ்வலாக போட மாட்டேன், நான் வேணால் இந்த வாட்டி பிரைட் ஆரஞ்ச் பர்பிள்லாம் ஐஸ்வர்யா ராய் ஒரு வாட்டி கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போனப்போ பர்பிள் போட்டு போனாங்க. அது பெரிய டிபேட் ஆச்சப்போ. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது கலர் என் வயசுக்கு ஒவ்வாதது தான், பட் ஸ்டில் அந்த லேடிக்கு சப்போர்ட்டாக நான் அதை போட்டு போகிறேன். நான் அந்த லேடிக்கு சப்போர்ட்டாக வேணால் போட்டு போகிறேன் இந்த வாட்டி.